உலகின் மிக பெரும் புத்தக கண்காட்சியில் இஸ்ரேல் ஆதரவு போக்கு. அதிரடியாக புறக்கணித்து வெளியேறிய மலேசியா. உலகின் மிக பழமையான புத்தக கண்காட்சிகளில் ஒன்று பிராங்க்ஃபர்ட் புக் ஃபேர். இந்த ஆண்டு கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் அக்டோபர் 20 பாலஸ்தீன எழுத்தாளர் அதானியா ஷிப்லி என்பவருக்கு இந்த ஆண்டுக்கான இலக்கிய பரிசு வழங்கப்படுவதாக இருந்தது. இந்த நிலையில் திடீரென அந்த விழா ரத்து செய்யப்பட்டதாக கண்காட்சி ஏற்பாட்டு அமைப்பான லிட்ப்ராம் அறிவித்தது. மேலும் இந்த ஆண்டு கண்காட்சி யூதர்களின் குரலை உலகிற்கு சொல்வதாக இருக்கும் என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த நிகழ்ச்சி முழுக்க இஸ்ரேல் ஆதரவு போக்குடன் உள்ளதாக கூறி இந்த கண்காட்சியை புறக்கணிப்பதாக மலேசிய கல்வித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கல்வித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தும் வன்முறையை ஏற்று ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. சர்வதேச சட்டங்கள், மனித உரிமைகளை இஸ்ரேல் மீறியது தெளிவாகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளது. மலேசிய அரசு பாலஸ்தீன் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. ஹமாஸ் அமைப்பை கண்டிக்க கூட முடியாது என பிரதமர் அன்வர் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறிவிட்டார். இதனை ஒட்டியே மலேசிய கல்வித்துறை இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளது. பிராங்க்ஃபர்ட் புத்தக விற்பனை கண்காட்சி 500 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வருகிறது. ஆண்டுக்கு சுமாராக 100 நாடுகளைச் சேர்ந்த 7000க்கும் மேற்பட்ட பதிப்பாளர்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்று வருகின்றனர். மலேசியாவை தொடர்ந்து இந்தோனேஷியாவின் இந்தோனேஷியன் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன், ஐக்கிய அரபு அமீரகத்தின் தி சார்ஜா புக் அத்தாரிட்டி, எகிப்தின் அரப் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் உள்ளிட்ட பல நாடுகளின் பதிப்பகங்கள் இந்த கண்காட்சியை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. இந்த அறிவிப்பு மிகுந்த ஏமாற்றம் தருவதாகவும், தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கண்காட்சியின் இயக்குனர் ஜூர்கன் பூஸ் தெரிவித்துள்ளார். பிரச்சினைகளை பேசி தீர்த்திருக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.